Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோட்டல் சுவையில் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் முந்திரி பருப்பு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இன்னும் கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். இப்போது இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த முட்டையில் இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சு கீரல் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையிலும் கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி மசாலா பவுடரில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை கிரேவியில் சேர்க்கும் போது நல்லா மசாலா பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெரட்டி வச்சுருந்த அந்த மசாலா பவுடர் முட்டையை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நம்ம கிரேவி சாப்பிடும்போது முட்டை சப்புன்னு இல்லாமல் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோங்க. இப்போ முட்டை நல்லா எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். எடுத்து வேறொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. அடுத்ததாக அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது இதில் நம்ம மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பவுடர் எல்லாமே இந்த கிரேவியில் நல்லா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம் தக்காளி வேக வைக்கும்போது தண்ணி எடுத்து வச்சுருந்தீங்க. அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இது மாதிரி நீங்கள் கிரேவியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல ஹோட்டல் சுவையில் டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.